ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு கேஷ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக இந்த மாதிரி வந்து சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். பட் அதில் நிறையா இன்ஃபர்மேஷன் வருது. அதாவது முத்து அவர்கள் ரிஸ்க் எடுத்திருக்காரு, 50,000 பணப்பெட்டி எடுத்திருக்காரு. ஸோ அவர் வந்து எடுத்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ நாளைக்கு 1,00,000 அப்படின்ற மாதிரி போகும். ஸோ புதன் வியாழன் வரைக்கும் அது போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டபுள் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பட் இது எல்லாரும் ட்ரை பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது எல்லாத்துக்கும். அப்படி இல்லையா, எல்லாரும் ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற இந்த பணப்போட்டி, அதை பற்றி அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ரெண்டும் ரொம்ப முக்கியம், பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ முத்துக்குமரன் அவர்கள் பிளான் பண்ணி எடுத்துட்டார் முத நாள். அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாருனாலும் என்னாலும் நடக்கலாம், இது வந்து நம்ம கையில் இல்லை அப்படிங்கிறதையும் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன். சௌந்தர்யா வெளியேறலாம், முத்துக்குமரன் வெளியேறலாம், விஷால் வெளியேறலாம், நம்ம ஜாக்லின் வெளியேறலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. சரி, என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்கு உள்ளே நடக்கலை டாஸ்க். அதுதான் இங்கே சுவாரஸ்யமே. பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே நடக்குது. டோரை மூடிட்டேன்னா வெளியே அப்படி நிற்ப பெட்டி வச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நீ விஜய் சேதுபதி அவர்கள் வருவார்ல, அந்த டைம் தான் வந்து பெட்டி எடுத்து காமிச்சிட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காசு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயண வீடியோ போட்டு விட்டு அனுப்புவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். எப்பயும் பெட்டி எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேருந்து எடுத்து எல்லார்ட்டையும் பேசிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்புறம் எவிக்ஷன் கரெக்டாக வரும்ல, அந்த டைமில் அந்த எபிசோடில் உங்களுக்கு கூப்பிட்டு வந்து உங்களுக்கு ஏவி போட்டு விடுவாங்க. இப்படி தான் நடக்கும். பட் ஆனால் இப்போ வெளியவே நீங்கள் வந்துடுறீங்க. டாஸ்க் வெளியே இருக்குங்க, ஈபி செட்டுக்கு வெளியே அப்படி வச்சுருக்காங்க. 30 மீட்ரு 50 மீட்ரு, இன்றைக்கி 30 மீட்ரு போல் 50,000 பணம். முத்து என்ன பண்ணியிருக்கான், ஸ்மார்ட்டாக எடுத்துட்டான். ஏன்னா 30 மீட்டருங்கிறப்ப உங்களுக்கு வந்து 30, 40, 60 செகண்ட் அப்படின்னா சல்லுன்னு ஓடலாம். பெட்டி எடுக்க போகிறோம், வந்துக்கிட்டே இருக்க போகிறோம், டக்குன்னு உள்ளே வரப்போம், அவ்வளோதான். ஸோ அந்த மினிமல் ரிஸ்க் தான். ஸோ அதை எடுக்க போகிறோம். வேறு எவனும் வந்து இப்போ நம்ம பிடிக்க போகிறது கிடையாது. திடீர்னு வந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பிடிக்க போகிறது கிடையாது. ஆனால் போக என்ன நடக்கலாம், திடீர்னு ஜாம்பிஸ் மாதிரி வேஷம் போட்டு அப்படி நின்று உங்களை தடுக்கிறது கூட பிளான் பண்ணலாம். 30 மீட்டர் வந்து அதிகப்படுத்தலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது இந்த கேம் விளையாடுறதுக்கு அப்படிங்கிறது தான். ஸோ தடவை முத்து எடுத்திருக்கார் அப்படின்ற நியூஸ் வந்து இப்போ அஃபிஷியலாக வந்துருச்சு. அதுதான் வந்து இங்கே ஒரு டர்னிங் பாயிண்ட்டே. அது எதனால் முத்து எடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பெட்டி எடுக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, ஒன்று டைட்டில் வின் பண்ணுறவன் எடுக்கணும். ஏன்னா அவன் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டான் அப்படின்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த காசும் கிடைக்கும், அந்த ப்ரைஸ் மணியும் கிடைக்கும். அந்த கான்ஃபிடென்ட் இருக்கா உள்ளே போய் விளாட்லாம். அடுத்து வெளியே வீட்டை விட்டு போகிறவங்கிறவன் வெளியே போய் விளாட்லாம். சரியா? இது 2 தான். 2வது இடத்து 3வது இடத்துல இருக்கிறவங்க கூட ரிஸ்க் எடுத்து விளையாடலாம். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வந்தால் மழை போனால் இது அப்படின்ற மாதிரி. ஆனால் டைட்டில் வின்னருக்கு ஏன் வந்து பார்ஷியலாக ரிஸ்க்குன்னு சொல்கிறேன், ப்ளஸ் பெனிஃபிட்டும் சொல்கிறேன். 2மே இருக்குது இதில். அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி முத்துக்கு மைண்டில் ஏதாவது ஒன்று தோணியிருக்கும். சரி, மினிமல் ரிஸ்க் தான் எடுப்போம், பெரிய ரிஸ்க் வேண்டாம் அப்படின்ற மாதிரி. மக்கள் வேறு இன்னும் வந்து இவனை பிஆர் முத்துக்குமரன் வந்து பிஆர்எஸ் வந்திருக்காரு, ஃபேட்மேன் பிஆர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒட்டைக்கிறதுக்காக மக்கள்கிட்ட நான் ரிஸ்க் எடுத்து நான் ஜெயிச்சு கூட காப்பாற்றுவேன், மக்களோட நம்பிக்கையை கடைசி வரைக்கும் நான் காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி முத்து வந்து இறங்கின மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இது வந்து எடுத்தால் நம்ம வெற்றி பெறுவோம், வெளியே போனால் வெற்றி இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. இருந்தாலும் மக்கள்கிட்ட நான் இந்த விளையாட்டுக்கு எவ்வளோ டெடிக்கேஷன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே முத்து இறங்கி அடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி தோணுது. இறங்கி அடிச்சிருக்கான் முத்து, வின் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் தகவல் அஃபிஷியலாக. ஸோ இது வந்து எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 1,00,000 மாறலாம், இல்லை 5,00,000 கூட கொண்டு வரலாம். அதுக்கு அடுத்த நாள் வந்து 10,00,000 வரலாம், தேர்ஸ்டே. ஸோ எப்படி இருந்தாலும் சரி, யார் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்லணுன்னா விஷால் அப்படி இல்லைனா வந்து பவித்ரா இதை எடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. முத்து ரவுண்டோட முடிச்சிருவான், அதுக்கடுத்து போக மாட்டான். அவனுக்கு ஒரு மக்களுக்கு ஒரு இது கொடுக்கணும். நான் சும்மா இல்லை, ஏதோ ஒன்று விளையாண்டா இருக்கேன்ற ஒரு விஷயம் கொடுக்கணும் அப்படின்றதற்காகவே அவன் இந்த ரிஸ்க்கை எடுப்பான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ யார் எடுத்திருப்பா, பணப்பெட்டி யாருக்கு அப்படிங்கிறத உங்கள் கண்ணோட்டத்தில் எப்படி இருக்கு? ஆனால் சௌந்தர்யா கண்டிப்பாக எடுக்க மாட்டான். ஏன்னா அவள் எந்திரிச்சு அங்கே போகிறதுக்குள்ளேயுமே பெட்டி இல்லாமல் வேறு எங்கேயாவது பக்கம் போய் நின்றுட்டு பெட்டி எடுத்துகிட்டு வர பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு என்னத்தையாவது வந்து எடுத்துகிட்டு வந்துடுவார். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்படி பெட்டி எடுத்துகிட்டு வர பதிலாக சும்மா கையிலேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு வந்துட்டாருன்னா, பெட்டி எடுத்துகிட்டு வரணுமே அப்படின்ட்டு என்ன பண்ணுறது சௌந்தர்யா, ஏமா கையில் சீட்டை பண்ணுறது, பெட்டி எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்ற மாதிரி லூஸ்தமாக விளையாண்டுறோம். அது விளையாடாத நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம். குட் பை.